சரவணன் மயிலை திட்டிட்டு கோவமாக வெளியில் வருவார். அங்கே மீனா வந்திருப்பாங்க. ஏன்பா மீனா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நீயும் அவளுக்கு உடந்தையா? கோயிலுக்கு வாங்க மாமா, உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும் நான் என்னமோ ஏதோன்னு நினச்சேன். ஆனால் இந்த செகண்ட் வரைக்கும் யாரை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அவங்கள என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்ட பற்றியா? மீனாவும் சரவணன் கிட்டே எவ்வளவோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மாமா, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, நீங்கள் அக்காவை பார்த்தீங்களா, பார்த்து பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் பார்த்தேன், பார்த்து பேசிட்டு தான் வரேன். மறுபடியும் முன்ன மாதிரியே ட்ராமா போட்டு என்னை நம்ப வைக்கலான்னு பார்க்குறா. நான் ஒன்றும் நம்புறதுக்கு முட்டாள் கிடையாது. பெருசாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து பட்டம் வாங்கலைனாலும் பொய் சொல்கிறதுல பெரிய பட்டமாக வாங்கி வச்சிருக்கா. மீனா, அவ ஒன்ன மாதிரியோ ராஜ் மாதிரியோலாம் கிடையாதுப்பா. அவ வேற மாதிரி. நீ அவ கூட சேராதப்பா, உன்னையும் கெடுத்து விட்டுருவா. ஆமா, எனக்கு ஒன்று தெரியல, நம்ம வீட்டில் தான் யாருமே அவ கூட பேச மாட்டோமே, நீ மட்டும் எதுக்கு அவ கூட பேசுற? உன் மேல நிறைய மரியாதை வச்சிருந்தேன், நீயும் ஏமாத்திட்டியே அப்படின்னு பயங்கரமா திட்டுவாரு மீனாவையும். மீனா, மாமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சரவணன் வண்டி எடுத்துட்டு போயிடுவாரு. மீனா கோயிலுக்கு உள்ள போய் மயிலை பார்ப்பாங்க. மயில் மீனா கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரவணன் மாமாவா அப்படி கேட்டாரு? அப்படி கேட்டிருக்க மாட்டாருக்கா, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்னன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மீனா, வேண்டாம், இனிமேலாம் கேட்க வேண்டாம், என் வாழ்க்கையே போச்சு, அவ்வளோதான். அவரு என்னைய ஏமாத்திட்ட அப்படின்னு மட்டும் சொன்னா பரவாயில்ல, ரொம்ப பேசிட்டாரு மீனா. நான் தான் பக்கத்துலயே வரலன்னு சொல்றேன்ல, அப்புறமும் மாசமா இருக்கேன்னு சொல்ற. அப்படியே நீ மாசமா இருந்தாலும் இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த குழந்தைக்கு யார் அப்பனும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாரு மீனா. கடைசியா ஒரு உதவி மட்டும் பண்ணு மீனா, என்னை எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுரு. எங்க வீட்டுக்கு தானே போகணும், எனக்கு வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மீனா மயிலை அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறதுக்காக போவாங்க. மயிலோட வீட்டுல எல்லாருமே மயிலு சரவணன் கூட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மயிலு கவலையா வந்ததும், என்னாச்சு மயிலு, என்னாச்சு, மாப்பிள்ளை கிட்ட சொன்னியா, என்ன சொன்னாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க. மயில் எதுவுமே பேசாம அவங்க ரூம்குள்ள போயிடுவாங்க. மயிலோட அம்மா மீனா கிட்ட கேட்பாங்க. மீனாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் இதோ வரேன், அக்கா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்குவாங்க. பாக்கியம் கதவை தட்டி பார்ப்பாங்க, ஆனாலும் கதவை திறக்க மாட்டாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மயில் மீனா கிட்ட, உலகத்தில் எவ்வளவோ பொம்பளைங்க தனியாக குழந்தைய பெற்று வளர்க்கலையா மீனா, இனிமே அவங்க முன்னாடி யார் முன்னாடியும் போய் நிற்க மாட்டேன் மீனா. அக்கா, உங்களுக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காக யோசிச்சு முடிவெடுங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க மீனா. எதுக்கு மீனா, இன்னைக்கு என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்டாரு, நாளைக்கு என் குழந்தைய பார்த்து கேட்பார்ல. கோயிலில் தான் எங்கள் கல்யாணம் நடந்தது, இப்போ அங்கேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. மீனா, நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணன் மாமா இல்லைனாலும் வீட்டில் சொன்னால் எல்லாருமே ஒத்துக்குவாங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மீனா, வேண்டாம் மீனா, நீ யார்கிட்டையுமே பேச வேண்டாம். நான் எல்லார்கிட்டையுமே கடைசி வரைக்கும் கெஞ்சிட்டேன். முதல்ல எங்கள் அம்மா கிட்ட கெஞ்சினேன், இப்படியெல்லாம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டான்னு. எங்கள் அம்மாவும் கேட்கல. அடுத்து எங்கள் அப்பா கிட்ட கெஞ்சினேன், இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டான்னு. அடுத்து மாமா கிட்ட, நான் பண்ணினது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தவற உணர்ந்துட்டேன்னு எவ்வளவோ சொன்னேன். யாருமே என்னை புரிஞ்சுக்கல, நான் சொன்னதை யாருமே ஏத்துக்கல. நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து தான் அன்னைக்கு கடைசியா சாக போனேன். அந்த நேரத்துல தான் நீ என்னை காப்பாத்தின. இனிமே எனக்கு யாரும் வேண்டாமினா. இவ்வளோ நாளும் யாரும் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நானே வாழ்ந்துக்குவேன். இனிமே யார்கிட்டையும் போய் நான் நிற்க மாட்டேன். மீனா, நீ இன்னும் ஒரே ஒரு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, அவங்க வீட்டில் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க, நீயும் வீட்டில் போய் சொல்லாத, நானே இந்த குழந்தைய பெற்று வளர்த்துக்குவேன், எதுவுமே சொல்லாத, நான் மாசமாக இருக்கிற மாதிரியே அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம், எதுவும் காட்டிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.